ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அதாவது அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைப் ஏபி அப்படின்னு சொல்லி 2 டைப்பில் கொஸ்டின் வந்து இருக்கும். சரியா, அதில் வந்து ஒன் வேர்ட்ஸை மட்டும் நமக்கு வந்து சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. மொத்தமாக 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 20 ஒன் வேர்ட்ஸுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். நம்ம ஸ்கூல் எக்ஸாமில் என்ன பண்ணுவோம்னா வெறும் ஆப்ஷனை மட்டும் எழுதியிருப்போம், இல்லாட்டி வெறும் ஆன்சரை மட்டும் எழுதியிருப்பீங்க. சரியா, அந்த மாதிரிலாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து கிடைக்காது. 3மே எழுதணும். சரியா, கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் 3மே எழுதினா மட்டும்தான் உண்மைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3மே கரெக்டாக இருந்தால் தான் 1 மார்க் கிடைக்கும். அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா தியரி பார்ட்டே நம்ம அட்டன் பண்ணுறது கிடையாது. ஆனால் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம் பார்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் தியரி பார்ட்டுக்கு தயவுசெய்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரியா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி இப்போ அக்கௌண்டன்சியில் நம்ம சென்டம் எடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது எங்கே வந்து நமக்கு வந்து சென்டம் மிஸ் ஆகும் அப்படின்னா 2 மார்க் கம்பல்சரிலையும் 3 மார்க் கம்பல்சரியிலும் நமக்கு வந்து சென்டம் வந்து மிஸ் ஆகும். ஒருவேளை அந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில் தியரி பார்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாயிரும். சரியா, அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா தியரி பார்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, தியரி பார்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரியா, எத்தனையோ பசங்க அக்கௌண்டன்சியில் என்ன பண்ணுறாங்க, சென்டம் எடுக்கிறாங்க. அவங்க எல்லா பேருமே தியரி பார்ட் எழுதி தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் சென்டம் எடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக 2 மார்க்கில் தியரி பார்ட் வந்து கண்டிப்பாக எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமாக அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 2 மார்க்கில் கண்டிப்பாக நிறையா வந்து நமக்கு வந்து தியரி பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த 27வது சம்முக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம எழுத வேண்டியதாக இருக்குது. சரியா, ஆனால் இங்கே பாருங்கள் தியரி பார்ட் அட்டன் பண்ணிங்கன்னா 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ 2 லைன் எழுதினீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் எ டாக்குமெண்ட் ரைட்டிங் தட் கண்டெய்ன்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அமாங் தி பார்ட்னர்ஸ். சரியா, இவ்வளோ தான் பார்ட்னர்ஷிப் டீடை பற்றி கேட்டிருக்காங்க. அதை என்னன்னு சொல்லி எழுத போகிறீங்க. இதுக்கு 2 மார்க் வாங்குறது ஈஸியாக இல்லை 27வது கொஸ்டின் இவ்வளோ தூரம் நம்ம எழுதி அதை நமக்கு என்ன பண்ணோம் ஒரு மார்க் வாங்குறது ஈஸியாக அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. சரியா, அதே மாதிரி 38 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தியரி பார்ட்டு தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து தியரி பார்ட்டு தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரோட பப்ளிக் எக்ஸாமில். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் நமக்கு வந்து சில தியரி பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதையும் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா பார்த்துக்கணும். அதே மாதிரி கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டு வியூ ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சது தான். 5 மார்க்லேயும் சில தியரி கொஸ்டின் வந்து இருக்குது. சம்ஸ் கொடுத்தா நம்ம வந்து ஈஸியாக எழுதிடும். சரியா, ஆனால் தியரி கொஸ்டின்ஸில் நம்ம அதிகமாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா தியரி பார்ட் கொஸ்டின்ஸை உங்களால் கோத்ரூ பண்ணி முடிச்சிட முடியும். சரியா, அதனால் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அக்கௌண்டன்சி எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.